காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதன் நேரலையில் தற்போது பார்த்து வருகிறோம். பெரியாரின் நெஞ்சிடமும் பேரறிஞர் அண்ணாவின் கனிவும் கலைஞரின் துணிவும் கொண்ட நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய 4ஆம் தலைமுறை தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர், தமிழ்நாட்டின் கரும்பு மனிதர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாளை ஒட்டி தற்போது திமுக தலைமையிலே பல்வேறு தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களிலே மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே தற்போது தமிழகத்தின் முழுவதும் திமுகவினுடைய தலைவராகவும் இருந்து வரக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே அவர் உரையாற்றி இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இங்க வந்திருக்கிற சுமார் இந்த விழா நடையிலே சுமார் 30,000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே கூட்டமானது கொத்து மழையிலே பொறுத்தாகி தற்போது ஏராளமான பொதுமக்கள் தங்களது கைகளிலே கொடைகளை ஏந்தி வரும். அதே போன்று நாடுகளை தலைமையில் வைத்தவாறும் தற்போது இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சில மணி துளிகளே தற்போது முதல்வருடைய உரை என்பது நிகழ்த்த இருக்கிறார். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்திலே முதல்வர் அவர்கள் தற்போது உரையாற்றியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.